ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பிரிக்கிற ஊசி அப்படின்வாங்க. இந்த ஊசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சீம் த்ரெட்டு கட்டிங் நீடில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் டாட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஊசி மாதிரி ஒரு ஷார்ப்னர் இருக்கும். அந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம த்ரெட்டு விட்டோன்னா அப்படியே த்ரெட்டு கட் ஆகிடும். நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி வந்து சுடியோ ப்ளவுஸோ எடுத்தோம்னா இந்த ஸ்லீவில் நல்லா பீக் அடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பீக் வந்து நம்ம பின்னூசியில் அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நீடில் வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம். வாங்க உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி டைட்டாக நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்டு இந்த ஷார்ப்பாக நீடில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த த்ரெட்டு நம்ம தைச்ச த்ரெட்டு வந்து அதில் லைட்டாக விசிபிள் ஆகும். நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த த்ரெட்டுக்குள்ளே உள்ளே நுழைச்சி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக த்ரெட்டு கட் ஆகிட்டே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த த்ரெட்டில் வந்து உள்ளே வந்து இப்படி விடுங்க. கரெக்டாக அதில் மட்டும் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த த்ரெட்டு கட் ஆகிட்டே வரும். சப்போஸ் நம்ம வந்து பின்னூசிலையோ வேறு எதுலையோ பண்ணோம்னா நம்மளுக்கு கிளாத் கூட கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த த்ரெட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ நீங்கள் 3-4 டைம் தையல் அடிச்சிருந்தாலும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்துட முடியும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாருமே ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து டெய்லர் ஷாப்பில் கொடுத்து வாங்குகிற எல்லா லேடிஸ் கேர்ள்ஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகும். நமக்கு வீட்டில் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ உடம்பு நம்மளுக்கு வரும் போகும். அந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம வந்து பிரித்து போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட முனை வந்து நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோன்னா அது ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் த்ரெட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி நம்ம த்ரெட் இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, டேக் கேர், பை.